வணக்கம். தட்சணா ஜோதி நிலையம் சார்பாக இன்றைக்கி நம்ம ஒரு விரிவான பதிவை எளிமையான முறையில் பார்க்க போகிறோம். என்ன அந்த பதிவு அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பதிவு தான். அதை ஒளி வடிவத்தில் இன்னும் தெளிவாக எளிமையான முறையில் உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பதிவில் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஃபார்ச்சுனா லக்னம். ஃபார்ச்சுனா லக்னம் அப்படின்னா என்ன அப்படிங்கன்னா, அது நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா, நம்ம ஜாதகத்தில் அதிர்ஷ்டம் ஆனது நமக்கு இயற்கையாகவே இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்ச்சுனா லக்னத்தை எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது மூலமாக நமக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய அதிர்ஷ்டம், செல்வநிலை, அப்புறம் பொருள் ரீதியான வெற்றியை நம்ம இதில் கணக்கிட முடியும். இந்த ஃபார்ச்சுனா லக்னம் கணக்கிடுவதற்கு நமக்கு என்னென்ன தேவை, இதுக்கு முக்கியமாக 3 கணக்கீடு தேவை. என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னம், சூரியன், சந்திரன். லக்னம் நின்ற புள்ளி. லக்னம் ஒரு பாகையில் அமர்ந்திருக்கும். அந்த பாகை என்ன அப்படிங்கிறத நம்ம குறித்து வச்சுக்கணும். அதுபோக சூரியன் அமர்ந்த புள்ளி, அதனுடைய பாகை, சந்திரனுடைய பாகை, இந்த 3ம் தான் தேவை. எதுக்கு அப்படின்னா, உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். லக்னமானது நம்முடைய உடல் மற்றும் ஆளுமையை குறிக்கும். சூரியனானவர் ஆன்மா மற்றும் அதிகாரத்துக்கு பாத்தியப்பட்டவர். சந்திரன் மனம் மற்றும் உணர்வுகளுக்கானவர். ஸோ அதனால தான் இந்த 3ஐயும் இங்கே நம்ம இந்த கணக்கீடுக்கு நம்ம எடுக்கிறோம். புரியுதுங்களா? இதற்கு அடுத்தபடியாக நம்ம பிறந்த நேரமானது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பகலில் பிறந்தவருக்கு ஒரு கணக்கீடும், இரவில் பிறந்தவருக்கு ஒரு கணக்கீடும் இதில் இருக்குது. சூத்திர முறைகள் மட்டும் ஒரு சிறிய மாறுபாட்டோடு இருக்குது. பகலில் பிறந்தவர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளோட சூரிய உதயத்துக்கு பின்னால் இருந்து சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் யார் யார் பிறந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் பகலில் பிறந்தவங்க. அதே மாதிரி சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் பிறந்தவங்கெல்லாம் இரவு நேரத்தில் பிறந்தவங்க. சரிங்களா? அப்படி பகலில் பிறந்தவங்களுக்கான சூத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்ன புள்ளி இருக்குல்ல, இந்த லக்ன புள்ளியையும் சந்திரன் நின்ற புள்ளியோட பாகை அளவையும் கூட்டிட்டு அதை சூரியனுடைய பாகை அளவோடு கழிக்கணும். இது பகலில் பிறந்தவங்களுக்கு. அதுவே இரவில் பிறந்தவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்ன பாகையையும் சூரியனுடைய பாகையையும் கூட்டிட்டு அதை சந்திரனுடைய பாகையில் கழிக்கணும். இப்படி கழிக்கும்போது நமக்கு ஒரு தொகை வரும். அந்த தொகையை எங்கேருந்து கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனான மேசத்துலேருந்து நீங்கள் கணக்கீடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி அப்படிங்கிறப்ப 12 கட்டத்துக்கு 360 டிகிரி. இப்போ நீங்கள் லக்ன புள்ளி ஒரு பாகை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இரவில் பிறந்தவங்களே வச்சுக்கோங்களேன். லக்ன புள்ளி ப்ளஸ் சூரியன் நின்ற புள்ளி, இந்த 2 பாகையும் கூட்டுறீங்க. அதை சந்திரன் நின்ற பாகையில் கழிக்கிறீங்க. அந்த கழிக்கக்கூடிய அளவு இப்போ உதாரணத்துக்கு 120 டிகிரி அப்படின்னு வரும் பட்சத்தில் அந்த 120 எங்கே நிற்கும்? மேஷம் 30, ரிஷபம் 60, மிதுனம் 90, கடகம் 120. இப்போ 120ங்கிறது ஆயில்யம் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் விழுதுங்களா? ஸோ அந்த இடம்தான் உங்களுடைய ஃபார்ச்சுனா லக்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த ஃபார்ச்சுனா லக்னத்தில் எந்த கிரகம் இருக்கோ, இல்லை இந்த ஃபார்ச்சுனா லக்னத்துக்கு உரிய கிரகம் எங்கே இருக்கோ அது சார்பாக நம்மளுடைய அதிர்ஷ்டங்களானது தீர்மானிக்கப்படும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.